ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கு. ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு வந்து கொடுத்துட்டாரு. நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து சொல்லியிருக்காரு. ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து சாக போகுது. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு, என்ன டேட்டில் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வந்து வைத்திருந்தா மார்க் வந்து வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து இனிமேல் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கலை. அந்த மாவட்டங்களை எப்போ வந்து நடத்தப்படும், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள்லாம் வந்து இருந்திருக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை வந்து வந்திருக்கு. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போது இன்னைக்கு இரவுக்குள்ளே அப்டேட் ஆகலாம் அப்படின்ட்டு, இல்லை அப்படின்னா திங்கட்கிழமையிலேருந்தே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டில் நிறைய சந்தேகங்கள், நிறைய பணப்பாட்டு படங்கள்லாம் நடக்குது. இதனால தான் ரிசல்ட் அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது, சந்தேகங்களும் கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? உண்மை நிலவரம் வந்து என்ன? இந்த ரிசல்ட் எப்போ என்ன டேட்டில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க? வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக தான் 2 மாத காலங்களே வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு கொடுக்கல. ஜனவரியில் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போயும் அப்டேட் ஆகலை. பிப்ரவரியிலும் வந்து அப்டேட் ஆகலை. லாஸ்ட் வீக் வந்து ஆயிடுச்சு. இந்த வீக்கில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் நேர்முக தேர்வில் யார் யாருக்கு எவ்வளோ மார்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்காங்க, இதன் மூலமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான். அவளுடன் 2-3 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஆகஸ்ட் மாதமே அப்ளை பண்ணி நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நேர்காணல் போயிருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் தான் 2மே தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃபை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் நீங்கள் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்களோ, அதுக்கப்புறம் 10th 12th கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நேர்முக தேர்வில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தான் ப்ராசஸிங்லாம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு ஒன்று அப்படி வந்து ரெடியாக இருக்கும். இதில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் நல்ல மார்க் 1000 மார்க் வந்து வச்சுருந்தாலே கன்ஃபார்மாக உங்களுடைய இந்த இறுதிப்பட்டியலில் நேம் வரத்துக்கான அனைத்து வேலைகள் தான் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு என்ன டேட்டில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா 22 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே வெயிட் பண்ணி என்றைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த வேளையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து சொல்லிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக வந்து கூடியவரை நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் இருந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்றத தான் ஒரு தகவல் வெளியே இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு திங்கட்கிழமையிலேருந்து மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியாகும். அன்றைக்கே 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து வெளியே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த இந்த திருவள்ளூர், சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய விலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் உண்மையா அப்படின்றத நிறைய பேர் நிறைய
கேள்விகளும், சந்தேகங்களும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு எப்பயே வெளியிட வேண்டிய ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. இதுலருந்து நெறைய மர்மங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நெறைய ஸோ பணப்பட்டுப்பாடுகளா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நம்பளுக்கு இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய குடுக்கல. இதனால தான் டிலே பண்ணியிருக்காங்க. இதுல வந்து லேக்ஸ் கணக்குல வந்து போயிருக்கு. இப்ப 2, 12 லட்சம், 13 போகுது அப்டின்ற மாரி ஸோ நெறைய பேரு நெறைய கமெண்ட்டுகளா வந்து தெரிவித்துட்டு இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையா? நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நடக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் ரிசல்ட் அப்டேட் ஆகலையா அப்டின்றத தெரியல. இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, வர வேண்டிய ரிசல்ட்டே வரல. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஒர்க் இருந்த காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. எங்களுக்கு கூடிய விரைவில் நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம். அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுப்போம் அப்டின்றத சொல்லியிருக்காரு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் என்னைக்கு அப்டேட் ஆகலாம். அப்படி இல்ல அப்டின்னா, திங்கட்கிழமையிலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்டின்ற மாரி தான் தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய வேலையில நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கள் வந்து கேட்கக்கூடியது என்ன அப்டின்னா, சேலரி எல்லாம் எப்படி இருக்கும்? ப்ரமோஷன் வந்து எப்படி இருக்கும்? அப்டின்றத கேட்குறாங்க. சேலரிய பொறுத்தளவுக்கு பேசிக்காவே 8லேருந்து உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இருந்தாலுமே இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு 1 வருடம், 2 வருட காலங்கள கூட வந்து ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சேலரிய பொறுத்து இருக்கு. பிக்ஸட் டேட்டே வந்து நல்ல சேலரி வந்து கிடைக்கப் போகுது. அதுக்கப்புறம் இதில நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு உங்களுடைய போஸ்ட் மூலமாகவே உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க செல்லணும் அப்டின்றத குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரு ஒரிஜினலாகவே உங்களுடைய கையில வந்து குடுத்துட்டு மீறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த மாரி நம்ப எதிர்பார்க்குற ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. எதன் மூலமா ரிசல்ட்டு குடுக்க போறாங்க, எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்டின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்ல வந்து வெளியாகும், பிடிஎஃப் வெளியாகும். அதில நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு குறுஞ்செய்தியும் வரும் அப்படின்ற மாரி தான் எஸ்எம்எஸ் மூலமாக, மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி வந்து வரும், அனுப்பப்படும் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தகவல் வந்து வெளியே இருக்கு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியே இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.